அனைவருக்கும் வணக்கம். நான் பெரிய அரசியல் தெரிஞ்சவன் இல்ல. ஒரு சாதாரண மனிதன். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், டாக்ஸ் கட்டுறேன். அந்த டாக்ஸ் பணத்துல தான் அரசு திட்டம் வருது. ஆனா ஒரு விஷயம் கேட்கணும். இந்த மாநிலத்துல வர்ற அரசு திட்டங்கள்ல அது பஸ் ஸ்டாப், பார்க்கு, நூலகம்னு எதா இருந்தாலும் வர்ற ஒரு பெயர் மட்டும்தான். முன்னாள் முதல்வர் பேர் மட்டும்தான். அவர் நீண்ட காலம் அரசியல்ல இருந்தவர், முதல்வராகவும் இருந்திருக்காரு. எல்லாம் சரிதான். ஆனா ஒரு கேள்வி. இந்த மாநிலத்துக்கு அவர் ஒருத்தர் தான் வரலாறா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க எத்தனை பேர் தியாகம் பண்ணாங்க? தமிழ்நாட்டுல வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பல் ஓட்டி பிரிட்டிஷ்க்கு எதிராக நின்னவர் இருக்கார். வாஞ்சிநாதன் தன் உயிரையே நாட்டுக்காக தியாகம் பண்ணினார். அவர்களோட பெயர் எவ்வளவு அரசு திட்டத்துல இருக்கு? நான் யாரையும் குறை சொல்ல வரல. ஆனா கேள்வி கேட்கணும். சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களின் பெயர் நம்ம பிள்ளைகள் தினமும் பார்க்குற இடத்துல இருக்கணும்ல. ஏன் அவர்களோட பெயர் அதிகமா வைக்க கூடாதா? அவர்களோட தியாகம் இந்த மண்ணுக்கு குறைவா? அரசு பணம் மட்டும் மக்கள் பணம். அந்த பணத்துல வர்ற ஒவ்வொரு திட்டமும் எல்லாரையும் பிரதிபலிக்கணும். ஒரே பெயர் மட்டும் இல்ல. இந்த மண்ணுக்காக உயிர தியாகம் பண்ணினவங்களின் பெயரும் சமமா இருக்கணும். இது எதிர்ப்பு இல்ல. இது ஒரு சாதாரண மனிதனோட நேர்மையான கேள்வி. நாம கேட்கலைனால் வரலாறு ஒரே பக்கம் மட்டும் எழுதப்படாதா மக்களே?